ஃப்ரீ ஃபயர் கேம் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஆக்சுவலாக ஃப்ரீ ஃபயரோட ஒரிஜினல் வெர்ஷனை February 2022 சைனீஸ் ஆப்லாம் இந்தியா பேன் பண்ணினப்போ பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு சொல்லி சைனாவோட எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாத ஒரு சர்வரை உருவாக்கி இந்தியாவுக்காக கரீனா கொடுத்தாங்க. சைனீஸோட ஃப்ரீ ஃபயர் வெர்ஷனை எந்த ஒரு லோ எண்ட் ஃபோனில் கூட ஈஸியாக விளையாட முடியும். ஆனால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை ஒரு லோ எண்ட் ஃபோனில் விளையாடுறது ரொம்பவே கஷ்டம். கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி மாதிரியான கேம்ஸ் கூட தான் இருக்குது. ஆனால் ஏன் ஃப்ரீ ஃபயருக்கு மட்டும் நிறைய யூசர்ஸ் இருக்காங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஃப்ரீ ஃபயர் அன்ரியல், யுனைட்டி மாதிரியான ஹை அண்ட் கேம் இன்ஜின்ஸை யூஸ் பண்ணலை. அவங்க ஒரு லோ எண்ட் டிவைஸ்க்கு கூட ஈஸியாக சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு கேம் இன்ஜினை உருவாக்குனதுனால குளோபல் லெவலில் நிறைய ஆடியன்ஸை கெயின் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ ஃபயரில் நீங்கள் இந்த கார், கன்னோட சவுண்ட்லாம் நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்துல இருந்து ஷூட் பண்ணுறப்போ ஒரு லெவல் ஆஃப் சவுண்டில் கேட்கும், தூரத்துல இருந்து ஷூட் பண்ணுறப்போ கம்மியாக கேட்கும். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் டைனாமிக் சவுண்டிங் ஜோன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறதுனால டிஸ்டன்ஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆடியோ அவுட்புட்டில் வரும். ஃப்ரீ ஃபயர் நல்லா இருக்குமா, பப்ஜி நல்லா இருக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.